என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, இன்று உன் அம்மா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற செய்தி மிக முக்கியமான செய்தி. இதனை நிச்சயமாக நீ கேட்டே ஆக வேண்டும். என் தங்க குழந்தையே, இன்று உன் அம்மா பேசுகின்ற இந்த நாளினை நீ குறித்து வைத்துக்கொள். ஏனென்றால் அம்மா இனி உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகின்றது என்பதனை சொல்லிவிடப் போகின்றேன். இதுவரை நடந்ததையும் இனிமேல் நடக்கப் போவதையும் உனக்கு தெளிவாக சொல்லிவிடப் போகின்றேன். என் தங்க பிள்ளையே, இனி உன்னுடைய வாழ்க்கை எந்த பக்கம் செல்லுமோ, எப்படி திசை மாறி திரும்புமோ என்கின்ற குழப்பத்தில்தானே நீ இருந்து கொண்டிருக்கின்றாய். இனி நடக்கப் போகின்ற விஷயங்களை நீ தெரிந்து கொண்டால் நிச்சயமாக உன் மனம் சந்தோஷம் அடையும். உன்னுடைய சந்தோஷத்திற்கு இந்த அம்மா நானே பொறுப்பெடுத்து கொண்டிருக்கின்றேன். அதனால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுத்துவிட வேண்டும் என்கின்ற முனைப்போடுதான் இப்பொழுது உன்னிடத்தில் பேச வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, நீ உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து இப்பொழுது அதிகமான பயத்தோடு நீ நடுங்கிக் கொண்டிருக்கின்றாய். உன் வாழ்க்கையில் இருக்கின்ற சில பிரச்சனைகளை எல்லாம் வெளியில் சொல்லக்கூட முடியாத சூழ்நிலை இருக்கின்றது என்பதனை உன் அம்மா நான் நன்கு அறிவேன். இதுவெல்லாம் உனக்கு வாழ்க்கையில் அதிகமான பயத்தினை காண்பித்து கொடுத்துவிட்டது அல்லவா? நீ எந்த திசையில் நின்றாலும், எந்த பக்கம் செல்ல நினைத்தாலும் அங்கும் இங்கும் உனக்கு தடங்கல்களும் வந்து இந்த வாழ்க்கையே முடக்கிவிடுவது போல சூழ்நிலைகள் எல்லாம் அமைந்து விடுகின்றது அல்லவா? உன்னுடைய இந்த நிலைமையை கண்டு உன்னுடைய எதிரிகளும் துரோகிகளும் உன்னை எள்ளி நகையாடுகின்றார்கள். யாரிடத்திலும் உன்னை பற்றி உன்னால் நிரூபிக்க முடியவில்லை. நீயே உன்னை நிரூபித்து காட்ட வேண்டும் என்றுதான் போராடி கொண்டிருக்கின்றாய். ஆனால் என் குழந்தையே, உன்னை நிரூபிக்க முடியாமல் நீ இப்பொழுது தோற்று போய் நிற்கின்றாய். உன்னால் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்களை எல்லாம் இதுவரை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இது போன்ற விஷயங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது இதற்கு முன்பு நாம் செய்த சின்ன சின்ன தவறுகளை எல்லாம் செய்யாமலேயே இருந்துவிட்டு இருக்கலாம் என்று யோசித்து கொண்டிருக்கின்றாய். பயணிக்க வேண்டும் என்றுதான் நீயும் நினைக்கின்றாய். நல்ல எதிர்காலமாக இருந்தால் நம் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் என்று மனதளவில் நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் உனக்கு நினைத்தது போல எந்த ஒரு விஷயமுமே முழுவதுமாக நடப்பது இல்லை. அதனால்தான் உனக்கு உன் எதிர்காலத்தை பற்றிய பயமும் வந்துவிட்டது. உன்னுடைய பயம் எந்த அளவிற்கு இருக்கின்றது தெரியுமா என் பிள்ளையே? இந்த வாழ்க்கை இதோடு நின்றுவிடும் போல இனி ஒரு அடி கூட நம்மால் எடுத்து வைக்க முடியாது, நகர முடியாது என்கின்ற அளவிற்கு உனக்கு பயம் வந்திருக்கின்றது. என் தங்கமே, உன் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று சொல்லும் போதே நீ புரிந்து கொள்வாயா? இத்தனை நாள் இந்த வாழ்க்கையில் நீ அனுபவித்த விஷயங்கள் எல்லாம் எதற்காக உனக்கு நடந்தது என்றும், யார் உனக்கு இதையெல்லாம் நடத்தி கொடுத்தார்கள் என்றும், அவர்களோடு இருப்பவர்கள் எல்லாம் உனக்கு எந்த ஒரு உதவியும் செய்யாமல், எந்த ஒரு முயற்சியிலும் கை கொடுக்காமல் எப்பொழுதும் உன் மனம் வருந்தும்படி பேசி கொண்டிருக்கின்றார்கள் என்றால், என் பிள்ளையை, நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? நீ முன்னேறிவிட்டால் அது மற்றவர்களுக்கு மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுக்கும். யாருமே இங்கு சந்தோஷமாக இருப்பது அவர்களுக்கு பிடிப்பதில்லை. அதனால்தான் அவர்களால் நிச்சயமாக இந்த முன்னேற்றத்தை உன் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள மனம் விரும்பவில்லை என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் இதுவெல்லாம் நடக்க வேண்டும் என்று எதையெல்லாம் நினைத்தார்களோ அதுதான் இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது. இதற்கெல்லாமே பொறாமை என்கின்ற எண்ணம் தான் அவர்களிடத்தில் அதிகமாக இருக்கின்றது. தன்னால் முடியாத ஒரு விஷயத்தை நீ செய்கின்றாய் என்ற வஞ்ச
பொறாமை எண்ணம்தான் அவர்களுக்குள் அதிகமாக இருக்கின்றது. அந்த பொறாமை எண்ணம் அவர்கள் மனதிற்குள் எப்பொழுதுமே நெருப்பாக எரிந்து கொண்டுதான் இருக்கின்றது. உன்னை எப்படியாவது கீழே தள்ளிவிட வேண்டும் என்றெல்லாம் எண்ணிக்கொண்டுதான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ முன்னேற விடாமல் இருப்பதற்கான தண்டனைகளை எல்லாம் அங்கே ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். உன்னுடைய எண்ணங்களை எல்லாம் புரிந்து கொண்டாய் அல்லவா? உன்னை எப்படியாவது கீழே தள்ளிவிட வேண்டும் என்று அவர்களினுடைய எண்ணங்கள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றது என்பதனை மறந்து விடாதே. இனிமேல் இந்த எண்ணங்கள் எல்லாம் என்னவாக போகின்றது என்பதனை நீ தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். அவர்களினுடனான நேரம் எல்லாம் முடிய தொடங்கிவிட்டது. யானைக்கும் ஒரு காலம் வந்தால் பூனைக்கும் ஒரு காலம் வராமல் போய்விடுமா? என்னதான் அதுபோல இப்பொழுது உனக்கான நேரம் உன்னை தேடி வந்திருக்கின்றது. இப்பொழுது நீ உனக்கான செயலை எல்லாம் தொடங்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. யாருக்காக, யாரை பார்த்தெல்லாம் இத்தனை நாளும் நீ பயந்தாயோ, யார் எது சொல்லிவிடுவார்கள் என்று ஒவ்வொரு விஷயத்தையும் நீ செய்வதற்கு அஞ்சி அஞ்சி நின்றாயோ, இனி அவர்களுக்காக பயம் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் அவர்கள் எத்தனை பெரிய காரியத்தை உனக்கு செய்ய துணிந்திருக்கின்றார்கள் என்பதனை நீ இப்பொழுது புரிந்து கொண்டாய் அல்லவா? தன்னால் முடியாது என்பதற்காக நீ எந்த ஒரு விஷயத்தையும் செய்து முன்னேறி விடக்கூடாது என்று உன்னுடைய முன்னேற்றத்தை அல்லவா இவர்கள் தடுக்க நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். உன்னுடைய எதிர்காலத்தை அங்கு அவர்கள் அப்படியே சூனியமாக நினைத்து விட்டார்கள். இது போன்ற புத்தி கொண்டவர்கள் எல்லாம் இனி உன்னுடைய வாழ்க்கையில் தொடர்வது நல்லது கிடையாது. அவர்களுடைய பேச்சையும் அவர்களினுடைய பழக்க வழக்கங்களையும் நீ எப்பொழுதுமே உன் மனதில் வைத்து கொண்டு அவர்களை விலக்கி வைத்திருக்க வேண்டும். இந்த தாயானவளினுடைய கைப்பிடிக்குள் இனி நீ வந்து விட்டாய். இனிமேல் நடப்பது எல்லாமே நான் சொல்கின்ற வழியில் தான் உனக்கு நடக்கப் போகின்றது. எந்த ஒரு பிரச்சனைகளும் என் பிள்ளை நெருங்க விடாமல் இந்த அம்மா உனக்கு பாதுகாவலாக என்றுமே நின்று கொண்டிருப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கானதை எல்லாம் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது இந்த அம்மாவினுடைய பொறுப்பு. நீ இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வாழ்க்கை உனக்கு நல்லபடியாக மாறிவிடத்தான் போகின்றது. யாரை நம்பி நீ இந்த வாழ்க்கைக்குள் காலடி வைத்தாயோ, சிறு சிறு மன கஷ்டங்கள் காரணமாக அவர்களிடத்திலிருந்து நீ தனித்து நிற்கின்றாயோ, எதையெல்லாம் நினைத்து உன் மனம் வருந்துகின்றாயோ அதை திருத்திக் கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, தவறு உன்னுடையதாக இருக்கும் பட்சத்தில் மன்னிப்பினை கேட்பதும் அவர்களாகவே வந்து உன்னிடத்தில் மன்னிப்பினை கேட்டால் அவர்களை மன்னிக்க வேண்டியதும் உன்னுடைய பொறுப்பு. என் பிள்ளையே, வேண்டுமென்றே யாரும் இந்த வாழ்க்கையில் தவறுகள் செய்வது கிடையாது. சில தவறான சூழ்நிலைகள் தான் இன்று உன்னை அவர்களிடத்திலிருந்து தவறாக காட்டியும் அவர்களை பற்றி உன்னிடத்தில் தவறாக காட்டியும் கொடுத்திருக்கின்றது. அதனால் எந்த சூழ்நிலையிலும் இன்று உன் வாழ்க்கை இந்த நிலைமையில் இருந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்க குழந்தையே, இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.